திவ்யதேசம் திருக்கோளூர் என்கின்ற திவ்யதேசம். தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய 9 திவ்யதேசங்களில் நவ திருப்பதிகள்னு கொண்டாடக்கூடிய திவ்யதேசங்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த திவ்யதேசம். ஆழ்வாராதியர்களில் ஒருவராய் நம்மாழ்வாருக்கு ஆழுங்கால் பட்டிருந்த மதுர கவியாழ்வாருடைய பிறப்பு ஸ்தானமாய் இருக்கக்கூடிய திவ்யதேசம் திருக்கோளூர். பெருமாளுக்கு வைத்தமாநிதி என்று பெயர். இன்றைய தலைப்பு ரொம்ப சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கோம். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இதை 5 நாட்கள் இந்த மார்கழி மாதத்தில் சொல்ல வேண்டும் என்பது ஒரு சின்ன அவா. அந்த அவாவுக்கு ஏற்ப இந்த மாதம் டிசம்பர் 28, 29, 30 3 நாட்கள் சாயங்காலம் 6 மணிக்கு ஐயாவு மஹால் என்று அமிஞ்சிக்கரையில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் சொல்ல போறேன். 28, 29, 30. டிசம்பர் 19 கார்த்தால 10 மணிக்கு பார்த்தசாரதி சுவாமி சபா வித்யாபரதி கல்யாண மண்டபத்துல கார்த்தால சொல்ல போறேன். நாளாச்சா, இன்னைக்கு 5. ஆனா 5ல இதுதான் முதல் உபன்யாசமா இருக்கு. இல்ல சுருக்கமா சொல்லிட்டு என்னென்ன இன்னைக்கு விஷயங்கள்னு பார்த்துடலாம். சுவாமி ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் 1000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஜகத்தில், முக்கியமாக இந்த தமிழகத்தில் சென்னை மாநகரிக்கு அருகே இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் என்கின்ற பூதபுரியில் தோன்றிய மகான். அவர் த்விசஷ்டியப்த பூர்த்தி கொண்டாடினவர். அதாவது வேதம் என்ன சொல்றதுன்னா 2 சஷ்டியப்த பூர்த்தி கொண்டாடணுமா, 60, 120. இதுக்கு த்விசஷ்டியப்த பூர்த்தின்னு பேர். 2 சஷ்டியப்த பூர்த்திகள் கொண்டாடின மகானவர். அதனால 120 சம்பத்சரம் வாழ்ந்த நமக்கு தெரிந்த ஆச்சாரிய சிரேஷ்டர்களில் அடியனுக்கு தெரிஞ்ச அவர் ஒருவர் தான். 120 வருஷங்கள். அந்த 120 வருஷங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் பாஷ்யக்காரருக்கு வாழ்க்கையில நடந்திருக்கு. அதெல்லாம் தனிச்சரித்திரமா நாம் கொள்ளலாம். அந்த சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜர் எம்பெருமானார் தாமிரபரணி ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்களை தான் சென்று சேவிக்க வேண்டும் என்கின்ற ஆசையோடு போகும்போது ஒவ்வொரு பெருமாளா சேவிச்சுன்னு இந்த திருக்கோளூர் அப்படின்னு ஒரு திவ்யதேசத்துக்கு போறார். அங்கு கிடந்த கோலத்துல இருப்பார். பெருமாளுக்கு வைத்தமாநிதி. அந்த திவ்யதேசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். சின்ன கிராமம். அந்த திவ்யதேசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும். இவர் வைக்கிற சமயமா பார்த்து ஒரு சிறு பெண் பாவாடை தாவடி கட்டின்னு இருக்குன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு கூட இல்லையா, இருக்கா இல்லையாந்து இல்ல, அதை விட ஒரு சின்ன பெண். அது அழுதுண்டே இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டு இருக்கு. இவர் உள்ள நுழையணும். அந்த பொண்ணு அழுதுண்டே போகுது. ஜனசங்கியா ரொம்ப இல்லை, குறைச்சலான மக்கள். அந்த குறைச்சலான மக்களோடு பெருமாள் அவ்வளவு அற்புதமா சேவை சாதிக்கக்கூடிய விதேசத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போது இந்த பெண் அழுது கொண்டு போவதை பார்க்க முடியவில்லை பாஷ்யக்காரரார். அப்ப அவர் சொன்னாராம், ஒருவனுக்கு வஸ்திரம் கிட்டினால் இந்த ஊர்ல ஒரு வஸ்திரம் கிடைக்கிறது ரொம்ப குறைச்சலாதான் இருக்கு. அந்த வஸ்திரத்தின் அளவு பரவாயில்ல, நம்ம அதை வெட்டி 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 ஒரு 7 பேர் போட்டுக்கலாம். பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வஸ்திரத்தை வச்சு ஒருவர் கூரையை 7 உடுத்தி 7 பேர் உடுத்திக்கலாம். கிடைச்ச வஸ்திரத்தை இவ்வளவு பேர் உடுத்திக்கலாம், பரவாயில்ல. ஆனால் இந்த விதேசத்தை விட்டு போக கூடாது என்று பூர்வர்கள் ஜபித்தார்களே, ஒருவர் கூரையை 7 உடுத்தி இந்த திவ்யதேசத்து பெருமாளை சேவிக்க வேண்டும் என்கின்ற அவாவோடு இருக்கும் போது, பெண்ணே எமக்கு புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயித்தே. நான் எந்த திவ்யதேசத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சு பெருமாளுடைய வைபவத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று நினைத்தேனோ, அந்த திவ்யதேசம் உனக்கு போகுமூரா போயிடுத்தே, நீ போற ஊரா போயிடுத்தே. ஏன் இவர் புகுமூர்னர்? ஆழ்வார் இங்க இளமான் புகுமூர் திருக்கோளூரேனர். அதனால எமக்கு புகுமூர் உமக்கு போகுமூர் ஆயிட்டே அப்படின்னு இவர் சொன்னார். அந்த பொண்ணு என்ன சொல்லும்னு இவர் எதிர்பார்த்திருப்பார்னா, இல்லைன்னு யாரும் இங்க வச்சுட்டா நான் கிளம்பிட்டு இருக்கேன்னு சொல்லும்னு எதிர்பார்த்தார். அந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு, இல்ல சுவாமி, எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. ஏன் தகுதி இல்லைன்னு சொல்ற? பாஷ்யக்காரர் அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறார். அப்போ அந்த பொண்ணு சொல்லித்தான், கையிரண்டும் விட்டேனோ திரௌபதியை போலே, அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போலே, தேவுமச்சரியேன் என்றேனோ மதுர கவியாரை போலே அப்படின்னு 81 வாக்கியங்கள் சொல்லித்தான். என்ன, நான் மதுர கவியாழ்வார் மாதிரி இருந்தவளா? நான் என்ன பிரஹ்லாதன் மாதிரி சொன்னவளா? நான் துருவன் போலே துருவாஸ்மிருதியோடு இருக்கின்றவளா? நான் திருமங்கையாழ்வாரை போலே அதை கடித்து கண்டேனோ?
நான் பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல எனக்கு என்னென்ன தகுதி இருக்கு இந்த திவ்யதேசத்துல இருந்து பூர்வர்களோடு வித்வான்களோடு விதுஷிகளோடு பெருமாளை இருந்து சேவிக்கிறதுக்கு 81 வார்த்தைகள் சொல்லித்தான். இது பொதுவா நமக்கு வியாக்கியானங்கள்ல இல்லாவிடிலும் பூர்வர்கள் கொஞ்ச காலமா சொல்லிட்டு வரா. இது ரொம்ப பிரசித்தமாயிடுச்சு. இப்பெல்லாம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அவ சொன்ன 81 வார்த்தை அவ ஒரு ஆர்டர்ல சொல்லியிருக்கான். நான் என்ன பண்ணேன், நான் ஏதாவது கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் குழப்பம் பண்ண வேண்டாமா? இந்த 81 ரகசியங்களை அவ சொன்ன ஆர்டர்லயே சொல்லிவிட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் ஆயிடும். அதனால ராமாயண சம்பந்தமா என்ன ரகசியங்கள் சொன்னா, பாகவத சம்பந்தமா என்ன ரகசியங்கள் சொன்னா, ஆச்சாரியர்கள் சம்பந்தமா என்ன ரகசியங்கள் சொன்னா, ஆழ்வார்கள் சம்பந்தமா என்ன ரகசியங்கள் சொன்னான்னு அதை பக்கெட் பண்ணிருக்கேன். 6 சிக்மால பக்கெட்டிங்னு பேர். கேட்டகரைஸ் பண்ணணும். அதை கேட்டகரைஸ் பண்ணி இன்னைக்கு 81 ரகசியங்கள்ல ரொம்ப ஆழ்வார் ஆச்சாரியர்களை வேண்டிட்டு 11 ரகசியங்கள் இன்னைக்கு பார்க்கணும்னு ஒரு ஆசை. 81ல 11 அப்படின்னா பிஞ்சி இருப்பது 70. அதை 4 நாளா சொல்லணும். இந்த 11 சொல்லணும்னு ஆசை. விதுஷியும் அப்படி வந்திருக்கா, வித்வானும் அப்படி வந்திருக்க. ஆனா I want to be as practical as possible. நிறைய வயசுல பெரியவாளுக்கெல்லாம் ஒரு மணிக்கு மேல வீட்டுல போய் சாப்பிட்டால் கஷ்டம். அதனால உங்களுக்கு நடுவில் எப்பவாவது கிளம்பணும் இருந்துட்டுனா கிளம்புங்கோ. I won't feel bad at all. I'm completely cognizant of the situation that we are. நீங்க இத்தனை நாள் உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய விஷயம். அதனால நடுவில் எழுந்து போகணுமே அவர் என்ன நினைச்சுப்பாரு? ஒன்னும் நினைச்சு மாட்டேன். ஏன்னா நேரமா ஆரம்பிச்சா லேட்டா ஆரம்பிச்சா we cannot blame the audience at all. So please don't feel otherwise. இப்போ முதல்ல உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் ஆழ்வார். நமக்கு உண்ணுவது சோறு. கரெக்டா டைம் பார்த்து சொல்ற பாருங்க சாப்பாடை பத்தி. உண்ணும் சோறு பருகும் நீர் எல்லாருக்கும் இப்ப அவாவா சாப்பாடு ஞாபகம் வந்துடும். ஆனா ஆழ்வார் என்ன சொல்ல பாருங்க. அவர் என்ன சொல்றார்? உண்ணுவது சோறுன்னு நினைச்சுக்காதே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னா உண்ணுவது கண்ணன். இப்ப நீங்க அப்படியே கிருஷ்ணநாமாவை சாப்பிடணும். அவ்வளவுதான். சாப்பாடு ராத்திரி ஸ்கிப் பண்ணிடுங்க. உண்ணும் சோறு உண்ணுவது கண்ணனுடைய நாமா. பருகும் நீர் பருகுவது நீர் அல்ல, கண்ணனுடைய நாம வைபவம் தான் தீர்த்தாபானம். தின்னும் வெற்றிலை வெற்றிலையாக இருப்பதும் கிருஷ்ணன் நாமா. எல்லாம் கண்ணன் ஆழ்வார். அப்பேற்பட்ட திவ்யதேசத்துக்குள்ள போகும்போது ராமானுஜரை பார்த்து இந்த பொண்ணு சொன்ன ரகசியங்கள்ல 11 ரகசியங்கள். இதுல ஒரு முதல் ரகசியம், இடைவழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே. முதலாழ்வார்கள்னு 3 பேர் இருந்தா. அவள்லாம் நம்ம சென்னை பீப்புள். ஒருத்தர் காஞ்சிபுரம், ஒருத்தர் மகாபலிபுரம், இன்னொருத்தர் மயிலாப்பூர். அதனால ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. இவ 3 பேருக்கும் குரு பரம்பரை சொல்றது த்ரயஸ்தே மிதோன சம்பர்க்க ஜுஷோ பபூவு. ஒருத்தருக்கொத்தர் தெரிந்தவர்கள் அல்லர்கள். நம்ம வாழ கோஷ்டியா சேர்க்கிறோம் முதலாழ்வார்கள் முதலாழ்வார்கள். ஆனா ஒருத்தருக்கொத்தர் தெரிஞ்சின்றவா கிடையாது. சம்பர்க்க ஜுஷோ பபூவு கிடையாது அவளுக்கு. இந்த 3 ஆழ்வார்களும் நீழ்கோவல் என்கின்ற நகரத்துக்கு போனார்கள். நீழ்கோவல் என்பதுதான் திருக்கோவலூர் என்கின்ற திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்துக்கு போய் பெருமாளை அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒவ்வொரு ஆழ்வாரும் நினைச்சா, தனித்தனியா நினைச்சார். இப்போ இதுல முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் செல்கின்றார். அந்த பெருமாளை பார்த்து ஒரு பாசுரம் பாடுறார். ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை நான் இன்று மறப்பனோ ஏழைகாள் அன்று கருவரங்கத்துள் கிடந்தேன் கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயான் திசை அப்படிங்கிறார் பொய்கை ஆழ்வார். நான் எதை விட்டேன்? எல்லாம் எனக்கு பெருமாளை பத்தி எப்போது தெரியும், எப்படி தெரியும்? அது பதில் சொல்றார் பொய்கை ஆழ்வார். எங்க அம்மாவின் கர்ப்பத்துக்குள்ள இருக்கும் போதே எனக்கு இந்த பகவானுடைய பகவத் ஸ்மரணம் ஏற்பட்டது. கருவரங்கத்துள் கிடந்தேன் கை தொழுதேன் கண்டேன் திருவரங்கன் மேயான் திசை. அப்பவே எங்க அம்மா கர்ப்பத்துக்குள்ள இருக்கும் போதே நான் பெருமாளை பார்த்துட்டேனே, கண்டேன் அப்படிங்கிறார். இது பொய்கை ஆழ்வாருடைய கூற்று. அடுத்தது பூதத்தாழ்வார் சாதிக்கிறார். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில் மிக கண்டேன் நீண்டவனை மேய மிக கண்டேன் ஊந்திகளும் நேமி ஒளிதிகளும் சேவடியான் வாந்திகளும் சோடி வடிவு. பெருமாளை சோதி உருவாய் சங்கு சக்கரங்கள் தரித்த எம்பெருமானை கண்டேன். இவரும் கண்டேன்கிறார்.
பேயாழ்வாருடைய பாடல் நமக்கு நன்றாகவே தெரியும். அவர் மூன்றாவது திருவந்தாதியை பாடும்போது சாதிக்கிறார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாழி வண்ணன் பால் இன்று. அதனால பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஒவ்வொருத்தரும் 100 100 100 பாசுரங்கள் முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதியில கண்டேன் கண்டேன் கண்டேன். பொய்கையாழ்வார் அம்மாவின் கர்ப்பத்துக்குள்ள நான் ரங்கநாதனை கண்டேன்கிறார். பூதத்தாழ்வார் அதை சொல்லும் போது நான் ஒளி திகழும் சேவடியான் அந்த பெருமாளை ஒளிவடிவமாக கண்டேன். இதே பேயாழ்வார் திருக்கண்டேன்னர். இவ 3 பேரும் சந்திச்சது ரொம்ப அழகான சம்பவம். அதை அடிக்கடி எல்லாரும் சொல்லி கேட்டிருப்பேள். இல்லைன்னா முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துட்டார். சரி, இப்போ நடுவில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும். அது இன்னும் உபன்யாசத்தை கேள்வி கேட்காம எனக்கு ஓடாது. இந்த திருக்கோவலூர்ல யாரு பெருமாள்? திருவிக்கிரம பெருமாள். என்ன சார் இது கூட தெரியாம நீங்க உபன்யாசத்துக்கு வந்திருக்கீங்களே சார்? அதுக்காக நீங்க உபன்யாசம் பண்ற எழுத்து திருவிக்கிரம பெருமாள் ஞாபகம் வச்சுங்கோ. திருக்கோவலூர் திருவிக்கிரம பெருமாள்னு சொல்றோம். ஆனா கோவலூர் தேசிகன் இதை தேகலீஷ ஸ்துதியில் எடுக்கும்போது கோபபுராதி ராஜா கோபாலன்னு கொண்டாடுறார், கிருஷ்ணர்னு கொண்டாடுறார். ஏன்னா அந்த திவ்ய தேசத்துல க்ஷேத்திரபாலகன் ஆதாரபூதனா இருப்பது கண்ணன். திருவிக்கிரம பெருமாள் அப்புறம் மிருகண்டு மகரிஷிக்காக தோன்றினார். அதனால அது கோபபுராதிராஜா, கண்ணன் கோவலூர் என்று பெயர். அதனால கோவலன் அந்த பெருமாளுக்காக ஏற்பட்டவர். சரி, இந்த திவ்ய தேசத்துல பொய்கை ஆழ்வார் போனார், பெருமாளை சேவிச்சார், வந்தார். ஒரு ஜோரு மழை. என்ன மார்டஸ்ஸா? இப்போ என்ன ஒரு புயல் வந்தது, அது என்னது மார்டஸ்? அது மேண்டஸ். மேண்டஸ் மேண்டஸ் புயல்லாம் வந்துடுத்து. அது ரொம்ப பெருசாக வருதுன்னா சாதாரணமாக வந்துட்டு போயிடுத்துது. அதனால் அந்த மேண்டஸ் ஒரே புயல் கோவலூரில் வச்சுக்கோங்க. ஒரே மழை கொட்டுறதுன்னு சொல்லிட்டு ஆழ்வார் என்ன பண்ணார், ஒரு இடைகழிக்கு ஒதுங்கினார். யாராத்துக்கோ இடைகழி ஒதுங்கினார். இடைகழிக்கு தேகலின்னு பேர். தேகலியில் ஒதுங்கினார், படுத்துட்டார். பாம் படுத்துக்கிற டைம் தானே நமக்கும். அதனால் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் படுத்துட்டார். அடுத்தது பூதத்தாழ்வார். அவருக்கு பாவம் இவர் முதல் ஆழ்வாரை தெரியாது. அவர் பாவம் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தார். இங்கே ஒரு இடம்தான் இருக்கு. பூதத்தாழ்வார் கொஞ்சம் வருஷம் பாம்பேயில் வேலை பார்த்தவர். அதனால் அவர் என்ன சொல்கிறார், எலக்ட்ரிக் ட்ரெயினில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஆழ்வார்கிட்ட சொன்னார், நீங்கள் படுத்துந்தேள்னா இடம் இருக்காது, நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணின்னு உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் பாம்பே லோக்கல் மாதிரி 2 பேரும் உட்காந்துட்டான். அடுத்தது பேயாழ்வார் வந்தார். பேரெல்லாம் கேட்டால் தான் பயமாக இருக்கும். பூதம் பேய் என்ன சார் இது, ஆழ்வார் சாதாரணமாக இருப்பார்னு பார்த்தா இந்த பேயாழ்வார் வந்தார். அப்போ இவ என்ன சொல்லிட்டா, 3 பேரும் நின்றுடலாம் அப்படின்ட்டு நின்றுட்டான். நல்லா கம்ஃபர்டபுளாக தான் நின்றுட்டான். ஆனால் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆஃப்டர் தே காட் டுகெதர் யாரோ அவளை பிடிச்சு நெருக்கிற மாதிரி இருக்கு. அதனால் யார் சார் நம்மளை அடிக்கிறா, ஒரு டார்ச்சை போடு. நீங்கள் மொபைல் ஃபோனில் இப்படி இழுத்தேன்னா மேலே அங்கே டார்ச் வடிவம், டார்ச் இப்படி வச்சு என்ன எதை வைக்கிறது, ஒரு விளக்கு தான் ஏற்றணும். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் ஒரு விளக்கு ஏற்றினார். வையமே தகழியா வார்கடலே நெய்யாகன்னு ஒரு விளக்கு ஏற்றினார். 2வது ஆழ்வார் அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக ஏற்றினார். 2 ஆழ்வார் ஏற்றினோட 3வது ஆழ்வார் நான் ஏற்றலை, நான் எனக்கு தெரியறதுன்னு விட்டார். யாரப்பா பார்த்தேன்னா திருக்கண்டேன், எனக்கு மகாலட்சுமி தெரிகிறா, மகாலட்சுமியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் தெரிகின்றார். இடைகழியில கண்டாளா? 3 ஆழ்வார்களும் கண்டேன் கண்டேன் கண்டேன்னு சொன்னாரா? அதனால இந்த பெண் பிள்ளை சொல்கின்றாள், இடைகழியில் கண்டேனோ முதலாழ்வார்களை போலே. நான் என்ன முதலாழ்வார்கள் போல பெருமாளை இடைகழியில் பார்த்தேனா? பார்த்திருந்தா நான் இந்த திருக்கோளூர்ல இருக்கலாம். முதலாழ்வார்கள் மாதிரி நான் பார்க்கலையே ராமானுஜரே. அவளுக்கு ராமானுஜர்னு தெரியாது, நம்ம வச்சுக்கலாம். இப்போ ராமானுஜரே நான் பார்க்கலையே, அதனால எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னா அந்த பாசுரத்தை கேட்போம். ஒன்றும் மறந்தறியேன், ஒன்றும் மறந்தறியேன் ஓதனே வண்ணனை நான். ஒன்றும் மறந்தறியேன் ஓதனீர் வண்ணனை நான். இன்று மறப்பனோ ஏழைகாள் அன்று கருவரங்கத்துள் கிடந்து, அன்று கருவரங்கத்துள் கிடந்து கை தொழுதேன் கண்டேன்
தனை மிக கண்டேன். ஊன் திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியான் வான் திகழும் சோதி வடிவ வான் திகழும் சோதி வடிவ வான் திகழும் சோதி வடிவ திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன். ஆ ஆ திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரி சங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்று என்னாழி வண்ணன் பால் இன்று என்னாழி வண்ணன் பால் இன்று. ஏமா இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லையா என்று பாஷ்யக்காரர் கேட்டதற்கு அந்த பெண் அடுத்தது சொல்றா, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே. இப்போ பக்கத்துல இப்போ பல்லவ தேசத்திலே தொண்டை தேசத்திலே திருமழிசை என்கின்ற ஊர். அந்த பக்திசாரர் என்கின்ற மகான், அவருடைய சரித்திரத்தை குரு பரம்பரையில் சொல்லும்போது அவரை ஒரு வேடுவ சாதியை சார்ந்த ஒரு தம்பதியினர் திருவாளன் பங்கஜவல்லி என்று பெயர், அந்த குழந்தையை பார்த்து கண்டு எடுத்து தங்களுடைய குழந்தையாக வளர்த்து வந்தார்கள். அந்த குழந்தை சாதாரண குழந்தைகள் தாய்ப்பால் குடிப்பது போல் குடிக்கவில்லை, அப்படி இருந்திருக்கு. பின்னாடி பிராக்ஞன்னு சொல்லக்கூடியவன் இந்த குழந்தை இடத்தில் வந்து பார்த்து, வளரும் இந்த குழந்தையின் விதத்தை பார்த்து இது ஏதோ ஒரு பெரிய சக்தியோடு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னே பாலை பிரசாதமாக வைக்க, அந்த பாலை இந்த குழந்தை கட்டாட்சித்த பாலை குடித்து அந்த பிராக்ஞனுடைய பத்னி கர்ப்பம் தரித்து அந்த குழந்தைக்குத்தான் கனிக்கண்ணன் என்று பெயர். இப்படி வந்தார். இந்த குழந்தையானது ரொம்ப பகவத் ருச்சியோடு வந்தது. ஆனால் ஒரு கிளாரிட்டி இல்லை. இப்போ இங்க இருக்கக்கூடிய பெரியவாளுக்கெல்லாம் தெரியும், ஒரு 20, 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் படிக்க வேண்டும் என்று தீர்மானித்தால் அது படிக்க வேண்டும், படித்துவிட்டு என்ன உத்தியோகம் கிடைக்கிறதோ அதில் வேலை பார்க்கணும், அப்படி தான் இருந்தது ஒரு காலகட்டம். இப்போது நமக்கு அப்படி இல்லை. இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு உபன்யாசகராகவும் ஆகிடலாம் இல்லையா? அதனால் அது பல பேர் எனக்கு தெரிஞ்சவா எங்கள் பேட்ச்லேயே இன்ஜினியரிங் படிச்சுட்டு அப்புறம் லா படித்து லாயர் ஆகிடுறவா இருக்கா. அது படிக்கும்போது தான் தெரியுது, ஓஹோ இது இதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை போல இருக்குது அப்படின்னுட்டு. அந்த மாதிரி பல மகான்கள் எங்கெங்கோ போயிட்டு சம்பிரதாயத்துக்கு வந்தவா இருக்கா. அதில் இவர் ஒருத்தர், திருமழிசை ஆழ்வார். அது போலே பக்திசாரர் ஒரு காலத்தில் பௌத்தராக இருந்தார். புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமின்னு பௌத்தராக இருந்தார். பௌத்தராக இருந்த மகான் கொஞ்ச நாள் கழித்து இல்லை எனக்கு பௌத்தத்தில் சில குழப்பங்கள் இருக்குது சார், புத்திசம் தான் அப்படி அம்பேத்கரே சொல்லியிருக்கார், புத்தா தான் கிரேட்டுன்னு சொல்லியிருக்கார், நீர் என்ன இப்படி குறைச்சி நான் சொல்லலை. சங்கரரும் ராமானுஜரும் பல புத்திசமில் இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடிச்சா. இப்போ என்னென்னா பௌத்தர்கள்னு சொல்லக்கூடிய வாளுக்கே பௌத்தத்தினுடைய பிரதான கொள்கைகள் தெரியுமான்னு தெரியாது. பௌத்தம் ப்ரீச்சஸ் அஹிம்சா இந்த மாதிரி தான் சொல்லக்கூடாது. வித்வத் கோஷ்டியில் இந்த மாதிரிலாம் ஜெனரிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொன்னால் அவித்வான்னு சொல்லிடுவா. மாத்தியமிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன் இப்படின்லாம் பேர் உண்டு. வைபாஷிகன்னு பேர், 4 வகை உண்டு பௌத்தாளில். அவளுக்குள்ளேயே குழப்பம். ஏன்னா அவளுக்கு சர்வம் சூன்யம் சூன்யம், சர்வம் க்ஷணிக்கம் க்ஷணிக்கம், இந்த மாதிரி 4 கொள்கைகள் இருக்குது. அதன் அடிப்படையில்
அபிதம்மா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதில் சூத்திரங்கள், நாங்கள்லாம் இந்த ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கும் போது முதல்ல பௌத்தத்தை வாசிக்கணும். 6 மாதம் நாங்கள் பௌத்தத்தையே வாசிச்சுட்டு இருப்போம். கொஞ்ச நாளில் நம்மளே குழப்பம் இந்த நம்மளே கிட்டத்தட்ட தலைலாமா கிட்ட போய் நம்ம சமாஷணம் வாங்கிடலாமான்னு ஒரு இது வந்துடும். அந்த அளவுக்கு நாங்கள் பௌத்தத்தை படிப்போம். அப்புறம் பாஷ்யக்காரர் ராமானுஜர் ஒன்றுன்னா கண்டிப்பார், இல்லைப்பா இந்த இடத்துல இப்படி தப்பாக இருக்கே, இந்த இடத்துல இப்படி தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேணாம் விபாசனாக்கெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாறி ஆழ்வார் என்ன பண்ணார், ஜெயினத்துக்கு போயிட்டார். ஏன்னா பௌத்தத்தை விட ஜெயின் ஃபுட்டு நல்லா இருக்கும் இல்லையா, அமித்ஷாவும் ஹாப்பி ஆகிடுவார். சரி ஜெயினத்துக்கு போயிடலாம், ஜெயினத்துக்கு போனார். எல்லாம் சர்வம் அஹிம்சா தானே, ஜெயினம் வந்து அஹிம்சையை தானே போதிக்கிறது, நல்ல விஷயம் தானே சார்னா அதில் ஒரு கண்டனம் இருக்குது. சப்தபங்கிவாதம்னு பேர், அவளுடைய கொள்கையை சியாத்வாதம்னு பேர். சியாத்வாதத்தில் அநேகாந்தவாதம் போய் அதை கண்டிக்கிற ராமானுஜர். நீ அஹிம்சையை போதிக்கிறியே, நீ பண்ணுவது ஹிம்சையா அஹிம்சையான்னு கேட்டார் ஜெயினனை பார்த்து. ஜெயினர் என்ன சார் பண்ணிட்டார், அவர் மேலே உனக்கு என்ன சார் கோபம்? ஜெயினர்கள் மீது இல்லை, ஜெயின மதத்தின் மீது. அந்த காலத்தில் ஜெயினர்கள் சன்னியாசி ஆகணும்னா ஒரு வழி, தலையிலேந்து கால் வரைக்கும் என்ன முடி இருக்கோ ஒன்றொன்னா கையால் பிடுங்கணும், ரேசர் வச்சு ஜில்லெட்டை வச்சுலாம் இழுக்கப்படாது. அது ஜெயினத்தில் ஒரு கொள்கை இருந்தது. ராமானுஜர் கேட்டார், நீ அஹிம்சையை சொல்லிவிட்டு நீ இந்த மாதிரி முடி பிடுங்கணுங்கிறியே, இதெல்லாம் ஹிம்சையா அஹிம்சையான்னு கேட்டார். அந்த ஆழ்வார் என்ன பண்ணார், ஜெயினத்துலேருந்தும் வெளில வந்தார். அடுத்தது சிவபக்தர், அதாவது சனாதன தர்மத்துக்குள்ளே வந்து சிவபக்தரானார். சிவவாக்கியருங்கிற பேரில் இருந்தார். கடைசியில் அவர் மயிலாப்பூரில் இருக்கும்போது இவரோட நெய்பர், இவர் 302 301 மாடா ஸ்ட்ரீட்டில் இருந்தவர் தான் பேயாழ்வார். பேயாழ்வார் என்ன பண்ணார், புழக்கடைக்கு போனார். கணத்துலேருந்து ஜலத்தை இழுக்கணும், அதனால் ஒரு வித்து போன கயிறு, ஓட்டையோட கூடிய பானை, அது தலை கீழே அது நன்னா போட்டு, இப்போ பாருங்க உயிரில்லாத ஒரு கயிறு ஓட்டையோடு கூடிய பானையிலேருந்து ஜலத்தை இழுக்கிறார், என்ன வரும்? அப்புறம் செடிக்கு பாய்க்க வேண்டும் என்று செடியை வேரோட பிடுங்கி குப்புற நட்டார். வேர் மேலே இருக்குது, மேற்பகுதி ஷூட் சிஸ்டம் கீழே இருக்குது. இப்போ ஜலத்தை சேர்க்கிறார், வந்ததே ஜலம் இல்லை, சேர்த்துட்டார். இப்போ திருமழிசை ஆழ்வாருக்கு ஒரே குழப்பம், என்னென்னா இவர் பண்ணுறார், பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்கார், பேய் ஆழ்வாராக இருக்கார், இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? பேய் ஆழ்வாரை பார்த்து கேட்டார், நீர் பண்ணுவது சரியோ? விட்டு போன கயிறு, ஓட்டையோட கூடிய பானை, கவிழ்த்த ஒரு செடி, இதுக்கெல்லாம் ஜலம் பாய்த்தால் அது வளருமோ? நீ செய்வதும் அப்படியேன்னுட்டார் ஆழ்வார். நீ எப்போது நாரணந்தாள் வரவில்லையோ உனக்கு மோக்ஷமிச்சேது ஜனார்தனாத்ன்னு சொன்ன உடனே ஆழ்வார் திருந்தி வைணவத்துக்கு திருமழிசை ஆழ்வார் என்கின்ற பெயரோடு வந்தார். அதனால இவர் ஆராய்ந்தார். இப்போ எல்லாரும் நமக்கெல்லாம் ஆராயிர சக்தி இல்லை, ஒரு 6 மாதம் பௌத்தத்தில் இருக்கலாம் சார், தர்மசாலா போயிட்டு தலைலாமா கிட்டே இருந்து அங்கேருந்து பிரம்மகுமாரி கிட்டே போய் ஜெயினத்தை கற்றுண்டு அங்கேருந்து இப்படிலாம் போயிட்டு வரதுக்குள்ளே நமக்கே குழம்பி போயிடும். அதனால் இவர் ஒரு ஆழ்வார் ஆராய்ந்து விட்டார். ஹி வாஸ் தேர். கொஞ்ச நாள் பௌத்தத்தில் இருந்தார், கொஞ்ச நாள் ஜெயினத்தில் இருந்தார், எல்லா இடத்துலையும் இருந்து இந்த இடத்துக்கு வந்தார். அதனால் இந்த பொண்ணு சொல்கிறா, ஆராய்ந்து விட்டேனோ, அது ஆழ்வாரே ஒத்துக்கிறார். அரியார் சமணர் அயர்த்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் செப்பில் வெறியாய மாதவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார் ஈனவரே ஆதலால் இன்று. அதனால ஆழ்வாருடைய இந்த கோட்பாடு எல்லாவிடத்துக்கும் சென்று அனுபவம் கொண்டு வர வேண்டும். அது எங்கள் ஜெனரேஷன்லேயே பல பேருக்கு இருக்குது. சி யூ ஹவ் டு ட்ரை எவ்ரிதிங் ஒன்ஸ் சொல்கிறாளா இல்லையா? எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும். வேலை அவளாக அமுச்சுட்டானா துக்கம் இல்லை சார். ஒரு 2 மாதம் அப்படியே வீட்டில் உட்காந்துக்கணும்னா அதுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்கா சப்த கோஷத்தில், செபாட்டிக்கல்னு பேர். அது இவாளா சொல்லுவா, அவளா அமிச்சாளா இவாளா விட்டாளான்னு அதுக்கப்புறம் 2வது கேள்வி இல்லையா? அந்த மாதிரி ஆழ்வார் என்ன பண்ணார், எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஆராய்ச்சி பண்ணி இங்கே வந்தாராம். அதை தான் எடுத்தாள் இந்த பெண் பிள்ளை பாசுரத்தை அனுபவிப்போம். அரியார் சமணர் அயர்த்தார் பௌத்தர் சிறியார் சிவப்பட்டார் செப்பில் வெறியாய மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார் வெறியாய மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார் ஈனவரே ஆதலால் இன்று. அடுத்தது நம்மாழ்வாரை பற்றி வார்த்தை. முதலாழ்வார்கள் சொல்லியாச்சு, பெண் பிள்ளை.
அடுத்ததாக திருமழிசை ஆழ்வாரை பற்றி சொன்னா அடுத்தது சொல்றா, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே. மற்ற ஆழ்வாருக்கெல்லாம் முதல் ஆழ்வார்களை போலே, திருமழிசையார் போலே, ஆனால் இந்த இடத்துல ஆழ்வாரை போலே அப்படின்னு விட்டா. அதனால் நீங்கள்லாம் தெரியாதவாளே கிடையாது விஷயம். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழ்வார் அப்படின்னு சொன்னால் அது நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு மட்டும் பெயரை இட்டு சொல்லவே வேண்டாம், ஆழ்வார் என்றாலே அது நம்மாழ்வார் தான். அதனால இந்த பொண்ணு சொல்றா, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே. அவன்னா எவன்? பெருமாளை. நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து சொல்றாரா, நீ சிறியன், யூ ஆர் அ வெரி ஸ்மால் பாய் அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லியிருக்காரான்னு கேட்டால் அப்படி சொன்ன மாதிரி தெரியல. நம்மாழ்வார் தன்னை சிறியவன் சொல்லிக்கிறார். அந்த 2 பாசுரம் சொல்றேங்களுங்க. ஈசன் வானவர்க்கு என்பன் என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன். ஐயோ, திருவேங்கடமுடையானுக்கு முன்னாடி நான் யார்ப்பா, நான் சாதாரணப்பட்டவன், ஐ டோன்ட் நோ எனிதிங். நீசனேன், நிறை ஒன்றுமிலேன், என் கண் பாசம் வைத்த பரம் சுடரு சோதிக்கே. ஆழ்வார் திருவாய்மொழியில பெருமாள் எதிரே நின்று நான் நீசனேன், ஐ am the one, the lowly person, I am bereft of knowledge, he says it. இன்னொரு இடத்துல சாதிக்கிறார், சீலமிலா சிறியேனேலும் செய்வினையோ பெரிதால் ஞானமுண்டாய் ஞானமூர்த்தி நாராயணா என்னென்று காலந்தோறும் யானிருந்து கைத்தலை பூசல் இட்டாய் கோலமேனி காணவாராய் கூவியும் கொள்ளாயே.